காமராஜ் திரைப்பட தயாரிப்பு சார்பில் திருக்குறள் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு விழா சென்னை டிடிகே சாலையில் உள்ள மியூசிக் அகாடமி அரங்கமே அதிர கோலாகலமாக நடைபெற்றது. ஒருமொழி பேசும் மக்களிடையே அறம் சார்ந்த ஒரே விதமான பண்பாட்டினை நிறுவிடத் தோன்றிய நூல்தான் திருக்குறள் என போற்றப்படுகிறது. ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் தயாரித்து இயக்கும் திருக்குறள் வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் திரைப்பட துவக்க விழா சென்னை டிடிகே சாலையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. முன்னதாக இன்னிசை கச்சேரியோடு தொடங்கிய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் வி.ஜி. சந்தோஷம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் முன்னிலையில் மூத்த தகைசால் தமிழர் வி.ஐ.டி. வேந்தர் டாக்டர் விஸ்வநாதன் திருக்குறள் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் விருது மதுரை திருப்பதி வத்தல் டி.பி. ராஜேந்திரனுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது ஸ்ரீ முருகன் பெயிண்ட் பாலசுப்ரமணியனுக்கும், கக்கன் விருது வேணுகோபால் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 75 ஆண்டுகால தமிழ் சினிமாவில் மனம் தொட்ட பாடல்களின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். சேற்றிலே விவசாயி காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்று உணர்த்து வகையிலே இங்கே வருகிறார் சமூக சேவகர் ஜி.கே. பாலு அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல பத்திரிகையாளர் சிந்து பாஸ்கர் அவர்களது பணி மேலும் சிறைக்க வேண்டும். நெல்லை பெரியார் எம்.ஏ. சூசையார் அவர்களது பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் எஸ். முருகுசுந்தரம் அவர்கள் உலக புகழ்பெற்ற டாக்டர் பேட்ரிக் அவருடைய சிஷியர், ஐயா மூப்பனாருடைய மருத்துவராகவும் இருந்தவர். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குணம்